சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. கலர் மீன்கள், வண்ண மீன்கள் வளர்ப்பதால் பலவிதமான நன்மைகள் உள்ளன. அவை மன ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் வாஸ்து மற்றும் ஃபெங் சுயி நம்பிக்கைகளின்படியும் நல்ல பலன்களை தருகின்றன. முக்கிய நன்மைகள் பொதுவானவை. மன அமைதி மற்றும் மன அழுத்த குறைப்பு. மீன் தொட்டியை பார்ப்பது மனதுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது. மீன்களின் அசைவுகள் மற்றும் நீரின் சத்தம் மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைக்க உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இரத்த அழுத்தத்தை குறைத்தல். மீன்களை பார்ப்பது இரத்த அழுத்தத்தையும் பிளட் பிரஷர் மற்றும் இதய துடிப்பையும் ஹார்ட் ரேட் குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. நல்ல பொழுதுபோக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக அமைகிறது. மேலும் இது வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குகிறது. வீட்டிற்கு அழகு. வண்ணமயமான மீன்கள் மற்றும் மீன் தொட்டி வீட்டின் அல்லது அலுவலகத்தின் அழகை அதிகரிக்கிறது. பொறுப்புணர்வு. மீன்களை பராமரிப்பது குறிப்பாக குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வு, திட்டமிடல் மற்றும் அக்கறை போன்ற நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. வாஸ்து மற்றும் ஃபெங் சுயி நம்பிக்கைகளின்படி நன்மைகள். பல கலாச்சாரங்களில் மீன்கள் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம். மீன்கள், குறிப்பாக தங்க நிற மீன்கள் கோல்ட்ஃபிஷ், வீட்டின் நிதிநிலையை சரியாக வைத்து செல்வத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. நேர்மறை சக்தி. தொட்டியில் சுறுசுறுப்பாக நகரும் மீன்கள் நேர்மறை அதிர்வுகளை பாசிட்டிவ் எனர்ஜி வெளியிடுவதாக நம்பப்படுகிறது. மேலும் எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. பிரச்சினைகளை நீக்குதல். ஒரு மீன் இறந்துவிட்டால் அது வீட்டில் உள்ள கெட்ட சக்தியையும் பிரச்சினைகளையும் தன்னுள் ஈர்த்து கொண்டு விட்டது என்று நம்பப்படுகிறது. உங்களுக்கு வேறு ஏதேனும் நிற மீன்கள் வளர்ப்பதற்கான பலன்கள் அல்லது மீன் தொட்டி பராமரிப்பு பற்றிய விவரங்கள் வேண்டுமா? வண்ண மீன்கள் வளர்ப்பு என்பது ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மற்றும் நல்ல வருமானம் ஈட்டும் தொழிலாகவும் இருக்கிறது. இதை எப்படி தொடங்குவது மற்றும் பராமரிப்பது என்பது பற்றிய தெளிவான தகவல்களை பார்க்கலாம். வண்ண மீன்கள் வளர்ப்பதற்கான அடிப்படை தேவைகள். வண்ண மீன்களை வளர்க்க சில முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். 1. தொட்டி அமைத்தல், அக்வேரியம் செட்டப். தொட்டியின் அளவு. மீன்களை வளர்க்க தொடங்குபவர்கள் சிறிய தொட்டியை விட சற்று பெரிய தொட்டியை, உதாரணமாக 50 முதல் 100 வரை லிட்டர் கொள்ளளவு தேர்ந்தெடுப்பது நல்லது. பெரிய தொட்டிகளில் நீரின் ரசாயன தன்மையையும் வெப்பநிலையையும் நிலையாக பராமரிப்பது எளிது. இருப்பிடம். தொட்டியை சூரிய ஒளி நேரடியாக படாத வெப்பமூட்டும் கருவிகள் இல்லாத இடத்தில் வைக்க வேண்டும். அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருந்தால் மீன்களுக்கு இடையூறு இருக்காது. சாதனங்கள். வடிகட்டி ஃபில்டர். நீரை சுத்தப்படுத்த மோட்டாருடன் கூடிய வடிகட்டி அவசியம். அழுக்கு அதிகமாகும் போது ஃபில்டர் மீடியம் மாற்ற வேண்டும். காற்று பம்ப், ஏர் பம்ப் ஏரேட்டர். மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜனை உயிர்வளியை வழங்க இது மிகவும் முக்கியம். இது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 8 மணி நேரம் இயங்கினால் போதும். வெப்பமூட்டி ஹீட்டர். மீன் இனங்களுக்கு ஏற்ப தொட்டியின் வெப்பநிலையை சீராக பராமரிக்க இது தேவைப்படும். 2. மீன் இனங்களை தேர்ந்தெடுத்தல். ஆரம்ப நிலை. முதலாக வளர்ப்பவர்கள் குட்டி போடும் மீன் இனங்களை லைவ் பேரஸ் தேர்வு செய்யலாம். இவற்றில் ஆண் பெண் வேறுபாடுகளை அறிவது எளிது, இனப்பெருக்கம் செய்வதும் எளிது. உதாரணம்: கப்பி கப்பி, கத்திவால், சோட்டேல், முல்லி மோலி, பிளாட்டி. முட்டையிடும் மீன்கள். ஏஞ்சல் மீன் ஏஞ்சல் ஃபிஷ், பாப்ஸ் கோல்ட்ஃபிஷ் போன்ற இனங்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்பவை. முக்கிய குறிப்பு: ஆரம்பத்தில் விலை குறைவான மீன்களை வளர்த்து அனுபவம் பெற்ற பிறகு அதிக விலை கொண்ட மீன்களை வளர்க்க தொடங்கலாம். 3. நீரின் தரம் மற்றும் பராமரிப்பு. சுத்தமான நீர். மீன்களின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் சுத்தமான நீரும் சரியான உணவும் அடிப்படையாகும். குளோரின் நீக்கம். நீங்கள் நகராட்சி நீரை பயன்படுத்தினால் அதில் உள்ள குளோரினை நீக்க நீரை சில நாட்களுக்கு பயன்படுத்தும் முன் காற்று புகுமாறு வைக்க ஏரேஷன் வேண்டும். நீர் தாவரங்கள். ஹைட்ரில்லா, வேலம்பாசி போன்ற நீர் தாவரங்கள் தொட்டியின் அழகை கூட்டுவதுடன் மீன்களின் சுவாசிக்க உயிர்வளியை உற்பத்தி செய்கின்றன. மேலும் இவை மீன் முட்டைகள் ஒட்டிக்கொள்ளவும் குஞ்சுகள் ஒளிந்து வாழவும் உதவுகின்றன. நோய் தடுப்பு. அதிகப்படியான உணவை தவிர்ப்பது, நீரின் தரத்தை பேணுவது, வெப்பநிலையை சீராக பராமரிப்பது போன்றவற்றால் நோய்களை தவிர்க்கலாம். மீன்கள் சரியாக உணவு உண்ணாமல் துடிப்பில்லாமல் இருந்தால் அவை நோய்வாய்ப்பட்டிருப்பதற்கான அறிகுறிகள். பெரும்பாலான நோய்களை தவிர்க்க மீன்களை 5 ppm பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலில் 2 நிமிடம் முக்கி எடுக்கலாம். 4. உணவு மேலாண்மை. சரியான உணவு. மீன்களின் வளர்ச்சிக்கு சரிவிகித சத்துள்ள உணவு மிகவும் அவசியம்.
குஞ்சுகளுக்கான உணவு. மீன் குஞ்சுகளுக்கு தாவர நுண்ணுயிரிகள் இன்ஃபியூசோரியா, வேக வைத்த முட்டையின் மஞ்சள் கரு, ஆர்டீமியா, டாஃப்னியா போன்றவற்றை உணவாக கொடுக்கலாம். முட்டையின் மஞ்சள் கருவை கொடுக்கும் போது அதிகப்படியாக கொடுத்தால் நீர் கெட்டுவிடும். வளர்ந்த மீன்களுக்கான உணவு. கொசு லார்வாக்கள், டூபிஃபெக்ஸ் புழுக்கள், செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஃபீட்கள், ஆர்டிபிஷியல் பிரிப்பேர்ட் ஃபீட் ஆகியவற்றை கொடுக்கலாம். குறிப்பு: மீன்களுக்கு உயிரோடுள்ள இரை மற்றும் செயற்கை உணவு ஆகிய இரண்டையும் மாற்றி மாற்றி பழக்கப்படுத்துவது நல்லது. 5. இனப்பெருக்கம் பிரீடிங். மீன் இனப்பெருக்க முறைக்கேற்ப முட்டையிடும் மீன்கள் மற்றும் குட்டி போடும் மீன்களுக்கு பராமரிப்பு மாறுபடும். குட்டி போடும் மீன்கள் உதாரணம்: கப்பி, மொல்லி. ஆண் பெண் மீன்களை இணை சேர்ப்பதற்கு முன் தனித்தனியாக நல்ல சத்துள்ள உணவு கொடுத்து தயார்படுத்த வேண்டும். கருவுற்ற பெண் மீன் பொதுவாக 3 முதல் 8 வாரங்களில் குட்டிகளை பிரசவிக்கும். தாய் மீன்கள் சில சமயம் குட்டிகளை தின்னும் தன்மை கொண்டவை. எனவே குட்டிகளை தனியாக பிரித்து வேறு தொட்டியில் விட வேண்டும். குஞ்சு மீன்களை தாய் மீன்களுடன் கலக்காமல் தனியாக பராமரிப்பது அவற்றின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவும்.